இன்னைக்கு திரைவிமர்சனத்துல இயக்குனர் நாகேஸ்வரன் இயக்கிய கல்கி 2898 ஏடி என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் எதிர்பார்த்த படம். பல மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிரபாஸ், அமிதாப் பச்சன் அவர்கள், தீபிகா படுகோனே அவர்கள், பசுபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி பல சர்ப்ரைஸ் ஸ்டார்ஸ்லாம் இதில் இருக்காங்க. அதை பற்றிலாம் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, மகாபாரத போர்ல குருஷேத்ரா அந்த 18 நாள் போர்ல பார்த்தீங்கன்னா, அஸ்வத்தாமா வந்து அந்த போர்ல தோத்துடுறாரு. அந்த போர்ல தோத்த கோவத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணோட அந்த சிசுவ வந்து அவர் கோவத்துல கலைச்சிடுறாரு. இந்த சீக்வென்ஸ பார்த்த பகவான் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்துல இது அஸ்வத்தாமாவ கண்டிச்சாரு. இது வந்து நீ பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு வந்து இதுக்கு நீ வந்து ஒரு தண்டனை நீ அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. அஸ்வத்தாமா பயந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இது மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பரிகாரத்துக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, நான் மீண்டும் வந்து ஒரு அவதாரத்த எடுத்து பிறப்பேன். அந்த அவதாரத்துல நான் பிறக்கும்போது பல இன்னல்கள்லாம் வரும். நீ தான் அந்த டைம் வந்து என்ன அத வந்து காப்பாத்தி நீ தான் அத வந்து வழிநடத்தப் போற. அதுவரையும் நீ வாழ்நாள் ஃபுல்லா உயிரோட தான் இருக்கப் போற. நீ பல இன்னல்கள் இந்த யுகம் என்னென்ன பாக்குதோ அத்தனையும் நீ பார்க்கப் போற அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கதைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோட கதைய பார்த்தோம்னா, ஆ பிக் பி என்று அழைக்கப்படுற அமிதாப் பச்சன் அவர்கள் தான் அஸ்வத்தாமாவ நடிச்சிருக்கிறாரு. பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவான்ற ஒரு கேரக்டர் நேம்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த அந்த ஒரு இந்த படம் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, காசி ஒரு 6000 வருஷம் கழிச்சு காசி எப்படி இருக்கும்? அந்த காசி தான் இந்த யுகத்தோட கடைசி ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் வந்து இந்த கலியுகம் வந்து முடியப்போது அப்படின்ற மாரி தான் ஒரு காட்சி அமைப்போட இருக்கும். அப்போ காசி வந்து எப்படி இருக்கும்? அப்போ உள்ள டெக்னாலஜிலாம் எப்படி இருக்கும்? என்ன மாரி ஹைஃபை டெக்னாலஜிலாம் இருக்கும்? அப்படின்ற மாரி தான் அது வந்து படத்த வந்து ஒரு புது யுகமா நம்மகிட்ட காமிச்சிருப்பாங்க. படத்தோட முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா, படத்தோட விஎஃப்எக்ஸ் தான் மெயினா சொல்லணும். அது இல்லாம கேமரா, அப்புறம் எடிட்டிங் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட சர்ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ராம் கோபால் வர்மன் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் ராஜமௌழி வராரு. சர்ப்ரைஸா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டா வராங்க. அது மாரி பல சில ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸா குடுக்குறாங்க. முக்கியமா இதுல கமலஹாசன் சார் அவரோட காட்சியும் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ரொம்ப ஒரு வீடியோ கேம் ஆடுற மாரி வந்து படம் போயிட்டே இருக்குது. ஆக்ஷன் சீக்வென்ஸாவே போயிட்டு இருக்கு. பட் அதுல ஒரு த்ரில் கண்டிப்பா இருக்குது. ஒரு ஃபேண்டசி மாரி போயிட்டே இருக்குது. பட் செகண்ட் ஹால்ஃப் தான் படம் வந்து சூப்பரா டேக் ஓவர் ஆகுது. படம் வந்து அந்த க்ரூஷியல் ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, டு பி கன்டினியூன்ற செகண்ட் பார்ட் வந்து போட்டாங்க. இந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து இது ஃபுல்லாவே எடுத்து முடிச்சிருக்கலாம். பட் டைரக்டரோட விஷன் வந்து என்னன்றது செகண்ட் பார்ட்ல தான் நமக்கு தெரியிற மாரி ஆயிருக்குது. ஏன்னா, மகாபாரதம் வந்து எல்லாருமே கேட்டு தெரிஞ்ச கதை தான். பட் அவரோட ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி இருக்குன்றத அந்த கதையில வந்து ரொம்ப பார்க்குறாரு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காஞ்சு போன வயித்துக்கு பழைய சாதமும் பிரியாணின்ற மாரி இந்த படத்தோட கதைய வந்து ஆரம்பத்திலேயே சொன்னனால, மக்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. படம் வந்து இந்த ஆங்கிள்ல தான் வந்து கொண்டு போறாங்க. அதுக்கேத்த மாரி தான் அந்த ஆங்கிள்லாம் கொண்டு போறாங்க. பட் இன் பிட்வீன்ல வந்து என்ன மக்களுக்கு ஒரு ஃபேண்டஸியா காமிக்க முடியுன்றத டைரக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் பார்ட் ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா, பல த்ரில்லிங்கா போயிட்டு இருக்குது. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சனோட கேரக்டர்லாம் வந்து சூப்பரா கொண்டு போயிருக்கிறாங்க. அதுவும் பிரபாஸ்க்கும் அவருக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் வந்து அதெல்லாம் சூப்பரா வந்திருக்குது. இதுல ஓவராலா வந்து இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இது வந்து மகாபாரதம் வந்து இப்ப டிவில இருந்து எல்லாருமே இத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவரு வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுக்கிறன்றது வந்து ஒரே பார்ட்ல எடுத்து முடிச்சிருக்கலாம். பட் பல செலிபிரிட்டி ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால எதுவும் அவரு செகண்ட் பார்ட் கொண்டு போனாரா தெரியல. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஃபேண்டசி படம்னு சொல்லலாமே தவிர ஃபண்டாஸ்டிக்ன்னு சொல்ல முடியாது. பட் செகண்ட் பார்ட் வந்து இதோட தீவிரமா சூப்பரா இருக்கும்ன்றத ஒரு நல்ல எதிர்பார்ப்போட